பொதுவாக கடக ராசிக்காரர்கள் அப்படின்னால தாயன்பு மிக்கவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் மட்டும் கடக ராசினா இவங்க இப்படித்தான் அப்படின்ற விஷயம் நமக்கு தெரியும். எப்படின்னு அன்பு சார்ந்த விஷயம், அம்மாவோட அன்பு, பாசம், இதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பழகக்கூடியவங்களா இருப்பாங்க. ஓகே, இப்ப சந்திரன்றது நிலையற்ற தன்மை. ஒரு ஜோதிடரா நீங்க சொல்லுங்க, கடகராசி ஒரு ஆண் பெண் ரெண்டு பேருக்கும் குணாதிசயங்கள் எப்படி இருக்கும், எதை வச்சு இவங்க கடகராசி தான் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஏதாவது காமன் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கா? கடகராசி காலச்சக்கரத்துக்கு 4ஆம் பாவம். பொதுவாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்களுடைய நிலையை பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். அம்மா கடகம் ரெண்டு ஒண்ணுதான். கண்டிப்பா. அதே சந்திரன் ஒரே ஒரு வீடு தானே, அந்த அம்மாவுக்கு ஈடு வேற எதுவுமே கிடையாது. அது மாதிரியான ஒரு அன்பு நிலையில இருக்கவங்க. ஃபோக்கஸ் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பிரபஞ்ச ஞானம் நாடி காதல் ஜோதிடர் ஈஸ்வரி மேம் இணைந்திருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்களுக்கு பதில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் மேம். வணக்கம்ப்பா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் மேம். இன்னைக்கு நம்ம எந்த டாபிக் பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே அவங்களுக்குமே சிறந்த ஒரு குணாதிசயங்கள் அப்படின்னு இருக்கும் இல்லையா? ஆனால் ஒரு ஜோதிடராக நீங்கள் ஒரு பர்சனை பார்த்த உடனே இவங்க இந்த ராசிக்காரங்க தான்ப்பா அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எங்களுக்கு தெரியாது. ஸோ நீங்கள் எதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணுவீங்க, அதை பற்றி எங்களுக்கு விளக்கமாக சொல்லுங்கள். நிச்சயமா. பொதுவாகவே ஒருத்தவங்களை பார்த்தோன்னே நம்ம கண்டிப்பாக இவங்க இந்த ராசிக்காரங்களாக இருப்பாங்கன்றதை ஐடென்டிஃபை பண்ணலாம். அதாவது குணாதிசயங்கள், கிரகங்கள் தான் நம்மளை சூழ்ந்திருக்கு. ஸோ கிரகங்களுடைய அமைப்புகள் எப்படி இருக்கோ, நம்மளுடைய ஜாதகத்தில் பார்க்கும்போது எந்த கிரகம் பவராக இருக்கோ அது சார்ந்த விஷயங்களை மட்டும் அதிகமாக வெளிப்படும். இப்போ எடுத்துட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு யூனிக் இருக்கு, ஒவ்வொரு அதிபதிகள் இருப்பாங்க இல்லையா? இப்போ நம்ம ஜாதகத்தில் கிட்டத்தட்ட ஒரு 9 கிரகங்கள் ஆக்குபை பண்ணியிருக்கு. ஸோ இந்த கிரகங்களில் நமக்கு எந்த கிரகம் பவர்ஃபுல்லாக இருக்கோ அது சார்ந்த விஷயங்களை கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகும். எங்கிருந்து தான் நமக்கு இந்த குணம் இருக்குன்னே தெரியாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி சில குணாதிசயங்கள் நம்ம கிட்ட ஒட்டிகிட்டே இருக்கும். நம்ம வேணும்னு நினைச்சாலும் நம்ம அதை விட்டு விலகி வரவே முடியாது. பொதுவாக எடுத்துட்டோம்னா மேசம் அப்படின்னாலே செவ்வாயினுடைய ஆதிக்கம். அப்போ செவ்வாய்னா யாரு? ரொம்ப துடுக்கா இருக்கவங்க அப்படின்ற மாதிரி, அந்த கோபம் வேகம். அதே மாதிரி ரிஷபம் எடுத்துட்டா சுக்கிரன் அதிபதி, மிதுனம் எடுத்துட்டோம்னா புதன் அதிபதி. அப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குணாதிசயம் இருக்கலாம். வேகம் துடிப்புனா உங்களுக்கு செவ்வாய் பாக்குறோம், அழகுன்னு பாத்தீங்கன்னா சுக்கிரன், அறிவுன்னு பாத்தீங்கன்னா நமக்கு புதன். அப்ப அது மாதிரி சந்திரன் எடுத்துட்டோம் அப்படின்னா கண்பு, பாசம், கருணை. சூரியன் எடுத்துட்டீங்கன்னா ஆளுமை. இப்படி ஒவ்வொருத்தருடைய தன்மை ஒவ்வொரு ராசிலும் இதெல்லாம் பெர்ஃபெக்டா உட்காரக்கூடிய ஒரு நிலை உண்டு. அப்ப 12 ராசிக்காரங்களுக்குமே இவங்களை பார்த்தோன்னே தெரியும். இதுல என்னன்னா இவங்க ராசிக்காரங்கன்றதை தாண்டி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஒருத்தவங்க மீட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, அவங்க போட்டிருக்க கலர் ட்ரெஸ் இருக்கு இல்லையா, அவங்கள வச்சு கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணலாம். இதை நான் பர்சனலா ஃபீல் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். நிச்சயமா. ஓகே, அவங்க போட்டிருக்க ட்ரெஸ் வச்சு அவங்கள நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ ஓகே, இவங்களுக்கு இந்த கிராஸியா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி. சில பேர் அவங்களோட ஆட்டிடியூட், ஆட்டிடியூட் எப்படின்னா பேசுற விதத்துலயும், ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப இந்த கால் மேல கால் போட்டு ரொம்ப திமிரா இருப்பாங்க, கட்ஸா இருப்பாங்க. அவங்களோட வார்த்தைகள் கோபமான, அப்படி பாக்குற பார்வையெல்லாம் தெரியும். ஸோ இதுலயே அவங்களோட ராசியை தெரிஞ்சுக்கலாம். கிட்டத்தட்ட இவங்களுக்கு எல்லாம் சூரியன் பவர்ஃபுல்லா இருக்கு, உங்களுக்கு செவ்வாய் பவர்ஃபுல்லா இருக்கு. சில பேர் கை கால் ஆட்டி ஆட்டி பேசுவாங்க, அவங்களுக்கு பாத்தீங்கன்னா புதன் பவர்ஃபுல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி. ஒரு சில பேர் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப இளமையாவே இருப்பாங்க, வயசான கூட அவங்களோட இது தெரியாது. அது மாதிரி பாத்தீங்கன்னா பார்த்தோன்னே அழகா முகமே ஒரு வட்டமா இருக்கிறது, ரொம்ப பொலிவா இருக்கிறது, இதெல்லாம் தேஜஸ் ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ அவங்களுக்கு எல்லாம் சந்திரன் பவர்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். இப்போ சனி எல்லாம் பவர்ஃபுல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவங்களெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வயசான தோற்றம் இல்ல சொல்லுவோம் இல்லையா, இந்த இளம் வயசுலயே முதுமையா இருக்கிறது, அதாவது இளநரைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த சனியினுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கும். அவங்களாம் எப்பயுமே கெரியர் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, எப்பயுமே எதிர்காலத்தை பத்தின சிந்தனைகளோடயே இருப்பாங்க. என்னடா எதையோ பறி கொடுத்த மாதிரியே இருக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள், அவங்க போட்டிருக்க ட்ரெஸ், அவங்க பண்ற ஆட்டிடியூடு, இதை வச்சு நிறைய ஐடென்டிஃபை பண்ணலாம். ஓகே மேம். இப்போ ஒரு பொதுவாக ஒரு ஜோதிடர் நீங்கள் ஒருத்தரோட குணாதிசயங்கள் இப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு சில விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் அப்படின்னு பார்க்கும்போது 12 ராசிக்காரர்களோட குணாதிசயங்கள் எப்படி இருக்கு, ஆண் பெண் ரெண்டு பேருக்கும் ஒரே குணாதிசயங்கள் இருக்கா, இல்லை 2 பேருக்கும் மாறுபடுமா, எல்லா ஏஜ் கேட்டகரியிலையும் அதே குணாதிசயங்கள் இருக்குமா இல்லை மாறுபடுமா, அதை பற்றி நீங்கள் பார்க்க போகிறோம். அடுத்து நம்ம கடகராசி பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாக கடக ராசிக்காரர்கள் அப்படின்னால தாயன்பு மிக்கவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் மட்டும் கடகராசினா இவங்க இப்படித்தான் அப்படின்ற விஷயம் நமக்கு தெரியும். பட் ஒரு ஜோதிடரா நீங்க சொல்லுங்க, கடகராசி ஒரு ஆண் பெண் ரெண்டு பேருக்கும் குணாதிசயங்கள் எப்படி இருக்கும், எதை வச்சு இவங்க கடகராசி தான் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஏதாவது காமன் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கா? நிச்சயமா.
கடகராசி காலச்சக்கரத்துக்கு 4ஆம் பாவம். பொதுவா வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்களுடைய நிலையை பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். ரொம்ப வந்து இந்த தாய்மை குணம்ன்றது எப்படி இருக்கும், ரொம்ப அமைதியா எவ்வளவு அடிச்சாலும் நான் தாங்குறேன்டா, ரொம்ப பொறுப்பசாலியா இருப்பேன் அப்படின்ற மாதிரி. அதாவது ஒரு வீட்டுல 2 குழந்தைங்க வளர்த்தனா அந்த குழந்தை ஒரு மாதிரி இந்த குழந்தை ஒரு மாதிரி எல்லாம் பார்க்க மாட்டாங்க, எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பார்ப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களோட அமைதி, அந்த பொறுமை, இதெல்லாம் வந்து ரொம்ப அழகா பாக்குறதுக்கு வசீகர தோற்றம் இருக்கும். அதே மாதிரி நிறைய பேருடைய ஒரு சோசியல் மீடியா இந்த மாதிரி விஷயங்கள்ல கூட நிறைய ஈர்ப்பு நிலைகள் அப்படின்றது இருக்கும். இதே வந்து நம்ம குழந்தைங்கள ஒண்ணும் தெரிய போறது இல்ல. பொதுவா வந்து ஒரு வீட்டுல ஒரு குழந்தை வளரும் போது ரொம்ப எல்லாருக்குமே பிடிக்கிற குழந்தை ஒண்ணு வளரும் பாத்தீங்களா, கடகதான். தூக்கி தூக்கி வச்சுப்பாங்க, அம்மா மாதிரி பாத்துக்கிறாங்க எல்லாரும் அப்படின்ற மாதிரி இருக்கிறதுலாம் நம்ம கடகம் தான். பொதுவா வந்து இவங்களை பார்க்கும்போது ஈர்க்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது இயல்பா வந்து எங்க அன்பு ரீதியான்றதை தாண்டி அழகு ரீதியா அன்பு, அதாவது அழகு அன்பு எல்லாமே சேர்ந்த ஒரு கலவை யாரு, பொறுமை நிதானம், இதெல்லாம் யாருன்னா நம்ம கடகராசி தான். அம்மா கடகம் கண்டிப்பா. அது என்ன சந்திரன் ஒரே ஒரு வீடு தானே, அந்த அம்மாவுக்கு ஈடு வேற எதுவுமே கிடையாது. அது மாதிரியான ஒரு அன்பு நிலையில இருக்கவங்க இவங்கதான். இவங்களை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். அது மட்டும் இல்லாம இவங்களுடைய அதாவது ஒரு சின்ன குழந்தைய வளரும் போது நார்மல் ஏஜ்ல பாத்தீங்க அப்படின்னா அம்மா அப்பா கஷ்டப்படுறாங்கப்பா, இது வேண்டாம்ப்பா, அடம் பண்ணிட்டு வேண்டாம், அடம் பண்ண வேண்டாம்னு சொன்னா அக்செப்ட் பண்ணிக்கும். ஓகே பரவாயில்ல பாத்துக்கலாம், சரி விட்டு கொடுக்கலாம், வேணும்னு அடம் பண்ணாது, அட்ஜஸ்ட் பண்ணும். இந்த அட்ஜஸ்ட் பண்றதெல்லாம் யாரு அப்படின்னா கடகராசி. இதே வந்து ஒரு டீனேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா மனசு சஞ்சலப்படும், ஒரு இடத்துல ஸ்டேபிளா இருக்க முடியாது, நிறைய விஷயங்கள். ஆனா எவ்வளவுக்கு எவ்வளவு ஸ்டேபிளா இல்லாம கிரியேட்டிவா இருக்காங்கன்னா நிறைய ஓவர் திங்க் பண்றாங்களே, இதெல்லாம் கிரியேட்டரா மாறுவாங்க. இவங்களுக்கு எல்லாம் வந்து அந்த டைம் ஆஃப் பீரியட்லயே நிறைய பேர் இப்பெல்லாம் பாக்குறோம்ல, பசங்க யூடியூப் எடுத்துட்டா நிறைய இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் வைரல் ஆகுற சில விஷயங்கள், டான்ஸ் ஆடி போடுறது, பாட்டு பாடி போடுறது, எழுதுறது, கவிதை எழுதுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றாங்களே, இதெல்லாம் வந்து உங்களுக்கு வரக்கூடியது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆவாங்கன்னா ஒரு டீனேஜ்ல இவங்களுக்கு தெரியுமே எங்களுக்கு அப்படின்னு அவங்க பாத்துக்கோ அப்படின்னு ஒரு ஃபெமிலியரான விஷயங்களா வருவாங்க. இதே வந்து ஒரு நடுத்தர வயது அப்படின்னு டீனேஜ் கிராஸ் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஆசை இருக்கும். எப்படின்னு அன்பு சார்ந்த விஷயங்கள், அம்மாவோட அன்பு, பாசம், இதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பழகக்கூடியவங்களா இருக்கு. இப்ப சந்திரன்றது நிலையற்ற தன்மைன்னு சொல்றது, ரொம்ப வந்து மனம் சஞ்சலப்படுத்த முடிவெடுக்க முடியாத தடுமாற்றத்துக்காலம். இவங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கும், அதை பிடிக்கும்னு சொல்றதுக்கும் தயக்கம். ஓகே பிடிச்சிருச்சு அப்படின்னா அதுக்கான சூழ்நிலைகளை சமாளிக்கிறது இருக்குல்ல, கண்டிப்பா ஒரு விஷயத்த எடுத்துட்டாங்க அப்படின்னா ஸ்ட்ராங்கா நின்று விடாம போராடி நினைச்ச காரியத்தை முடிக்கிறவங்க யாரு அப்படின்னா நிச்சயமா கடகம். ஏன்னா குரு உச்சமடையக்கூடிய ராசி, செவ்வாய் நீச்சமடையுது இல்லையா, அப்ப குரு அப்படிங்கிறப்பவே தனித்துவம். சோ இவங்களுக்கு என்னன்னாலும் பண்ணுங்க, குருச்சந்திரன் தனிமையாவே இருக்கிற மாதிரி இருக்கும். நிறைய அதாவது இவங்க எல்லாம் அமைதியா இருக்காங்க, ஏதோ பண்ண போறாங்கன்னு அர்த்தம். எதுக்குமே பதில் அடி கொடுக்க மாட்டாங்க, அமைதியா இருப்பாங்க. ஆனா அவங்களோட செய்யக்கூடிய விஷயங்கள் வேற மாதிரி இருக்கும். யூகிக்கவே முடியல உங்க மனசுல என்ன இருக்குன்னு அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா குருச்சந்திரன் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அந்த மாதிரில ஒரு கால்குலேட்டிவ்லயே இருக்கும். கோவம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க பள்ளியா வரும். அவ்வளவு சீக்கிரம்லாம் வந்து காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப நல்லவங்க தான். கோவம் வராத வரைக்கும் தப்பிச்சிங்க, வந்துச்சு அப்படின்னா வச்சு பதம் மாத்துருவாங்க. இது யாரு அப்படின்னா கடகம் தான். ஜாக்கிரதையா இருக்கணும். நிச்சயமா கிட்டத்தட்ட அப்படிதான். அதே மாதிரி வந்து ஒரு லவ் லைஃப் அதெல்லாம் தாண்டி ஒரு மேரேஜ் லைஃப்னு வரும்போது நிறைய விட்டு கொடுக்குறவங்களும் இவங்கதான் இருப்பாங்க. அதே சமயத்துல வந்து அவங்களுடைய சுதந்திரம், அவங்களுடைய அன்பு சார்ந்துனா இவ்வளவு பண்றேன்ல, அம்மா ஏதாவது பண்ணிட்டு ஏதாவது சொல்லி காட்டுவாங்க, சொல்ல மாட்டாங்க, அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. அது மாதிரி இவங்களுக்குள்ள நிறைய மனசுக்குள்ள வந்து வெளியில சொல்ல முடியாத வருத்தங்கள் அப்படின்றது உள்ள கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி வந்து இவங்கெல்லாம் வந்து சொந்த ஊருட்டு வெளில போயிடணும். பொதுவாவே வந்து கடகராசியை பொறுத்த வரைக்கும் அந்த அம்மாவுடைய பாசத்துக்காக இயங்கக்கூடிய தன்மை இயல்பாவே கொடுக்கும். வெளிநாடு வெளியூர்ல எல்லாம் நிறைய பேர் படிக்கிறது, வேலை பார்க்கலாம் பாத்தீங்கன்னா கடகராசிக்கு உண்டு. மோஸ்ட் ஆஃப் வந்து இவங்களுக்கு அந்த அன்பு சார்ந்த விஷயத்த தான் ரொம்ப இயங்குவாங்க. நிறைய கனெக்டட் எது வரும் அப்படின்னா கடல் தாழ்ந்து போறதுதான் இவங்களுடைய ஆம்பிஷனாவே இருக்கும். வேலையை அப்படி அமையும் போது என்ன பண்ணுவீங்க, நிறைய பேர் வந்து இந்த வீட்டுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. இதை புரிஞ்சக்கூடிய பார்ட்னர் அமையணும். ஒருத்தவங்க மீடியால இருக்காங்க அப்படின்னா, ஒருத்தர் டைரக்டர் இருக்காரு, ஒருத்தர் வந்து விஷுவல் கம்யூனிகேஷன் படிச்சுட்டு ஏதோ ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா, மீடியா ரிலேட்டடா வந்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு டைம் ஒதுக்க முடியுமா ஃபேமிலிக்கு? முடியவே முடியாது. ஆன் டைம்க்கு எப்பயுமே எதுவுமே பண்ண முடியாது, ஒரு டைம் ஸ்பேஸ் கொடுக்கவே முடியாது. ஸோ இதை புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு பார்ட்னர் இருந்துட்டாங்க அப்படின்னா பிரச்சனை. அப்படிதான் யாருக்கும் அமைய மாட்டேங்குது, கலருக்கு மட்டும் அமைஞ்சிருமா? நிச்சயமா அது இல்ல இதுதான் இங்க ப்ராப்ளமே ஆகும். உங்களுக்கு என்னன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் உன்னோட அன்புக்காக ஏங்குறேன், உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஏங்குறேன், ஏன் நீ புரிஞ்சுக்கல? ஏதோ ஒரு இடத்துல நான் லோன்லியா இருக்கேன், லவ் பண்ணும்போது தெரியாது, ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நீ இப்படி இல்லை, ஏன் இவ்வளவு அடாமட்டு இருக்கு, எங்க இருக்கீங்க, எப்ப வருவீங்கன்றது மாதிரி சில விஷயங்களும் ஆஃப்டர் மேரேஜ், அதாவது லவ் பண்ண பொண்ணே கல்யாணம் பண்ணா கூட சில நேரங்கள்ல இந்த மாதிரியான ஒரு தன்மைக்கு தள்ளப்படக்கூடியங்களே உண்டு. அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கறதான் பாத்துக்கணும். இதே வந்து ஒரு
ஆண் பெண் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா இவங்களுடைய ஆஃப்டர் ஒரு குறிப்பிட்ட ஏஜ்க்கு அப்புறம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வயசானதுக்கு அப்புறம் ஒண்ணே ஒண்ணு இருக்கிறதுக்கு ஒரு வீடு, நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தா போதும் அப்படின்னு தான் எதிர்பார்ப்பாங்க. எங்கேயோ ஒரு இடத்துல நிலையான தன்மை இருக்கணும். ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் நிலையற்ற தன்மை ஓடிட்டே இருப்பாங்க. நிறைய மெரைன் இன்ஜினியர்லாம் இருப்பாங்க, ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும். அவங்களோட பேஷன் ப்ரொஃபஷன் சொல்லிட்டு நிறைய விஷயங்களை குடும்பத்தை முக்கியத்துவம் கொடுக்காம முழுக்க முழுக்க அவங்களுடைய கெரியருக்கு முக்கியத்துவம் கொடுத்து வெளியில போன ஆட்கள் தான் அதிகம். எப்பவுமே வந்து நம்ம எங்கதான் அலைஞ்சாலும் வீட்டுல வந்து தூங்கினா நிம்மதி நம்ம நினைப்ப முடியாது. அது மாதிரி இவங்களுக்கு சொந்தம், சொத்து, அந்த மாதிரி விஷயங்கள் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப சந்தோஷமா இருக்கணும், என் பிள்ளைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றத எதிர்பார்க்கறது யாருன்னா வயசான காலத்துல எதிர்பார்ப்பாங்க. கரெக்டா அங்கதானே பிரச்சனை வைக்கும். கரெக்டா இவங்க எல்லாத்தையும் முடிச்சு ஒரு லைஃப்ல செட்டில் ஆகி உள்ள வரும்போது பிள்ளைங்க எல்லாம் அவங்களுடைய கெரியருக்காக வெளியில போற மாதிரி அமைப்பு. இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறதுதான். ஒரே விஷயம் என்னன்னா, அம்மா சாப்பிட்டியா, அப்பா என்ன பண்றீங்க இப்படின்னு சின்ன சின்ன விஷயங்கள்ல பிள்ளைங்க கிட்ட இருந்து வார்த்தை வந்துடணும், ஒரு ஃபோன் பண்ணிடணும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து கடகம் தான். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து கடக ராசிக்காரர்களோட ஆண் பெண் 2 பேருக்கும் குணாதிசயங்கள் இப்படி இருக்கும், அவங்க என்னென்ன விஷயங்களுக்கெல்லாம் வந்து ஃபீல் பண்ணுவாங்க, அவங்க பேசிக்கா எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு பர்சனா இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனா எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு பர்சனா இருக்கிறது தான் உலகத்துல ரொம்ப பெரிய கஷ்டம்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க கடகராசிக்காரர்களை வந்து அவங்க ஃபேமிலியில யாராவது இருந்தாங்க அப்படின்னா நம்ம வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னு நம்புறேன். இன்னைக்கு கடக அழுகிற உள்ள சிரிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வெளியில சிரிக்கிறாங்க, உள்ள அழுகிற வந்து இவங்களா. ஆமா, இந்த பாட்டு வந்து அப்படியே பொருந்தக்கூடிய ஒரு ராசினா கடகராசி தான். ஸோ கடகராசி பத்தி இன்னைக்கு எங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. நன்றி.